மோடி தலைமையிலான பாஜக அரசால் தற்பொழுது அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து இருப்பதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பல முக்கியமான வழக்குகளில் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து உரிமைகளை திமுக சட்டத்துறை வென்றுள்ளது என்றும் உதயநிதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகம், மதசார்பின்மை, சோசியலிசம் போன்றவற்றை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. செலினா, இது குறித்தான விவரங்கள். திமுகவின் சட்டத்துறை 3வது மாநாடு இன்று சென்னையில் மாநாட்டுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் குறிப்பாக சட்ட ஒழுங்கு என்பது தொடர்ச்சியாகவே திமுக தலைமையிலான அரசு வந்த பிறகு தொடர்ச்சியாக அந்த சட்ட ஒழுங்கு தொடர்பாக பல்வேறு முனைப்புகளை காட்டி வருவதாகவும், மோடியின் தலைமையிலான மத்திய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறது என்றும், மருத்துவ கல்லூரி மாணவ படிப்பிற்கான இடங்களுக்கு மத்திய தொகுப்பிற்கு வழங்கக்கூடிய இடங்களை பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முறையாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றம் வழக்கு வெற்றி கண்டதாகவும், இப்படி நாம் நடத்தியிருக்கக்கூடிய பல சட்ட போராட்டங்களுக்கு நீண்ட பட்டியல் இருந்து கொண்டே இருப்பதாகவும், அதே போல திமுக ஆட்சியால் கொண்டு வரப்பட்ட அனைத்து சமூக நீதி அர்ச்சகர் ஆகும் என்ற திட்டம் என்ற பல்வேறு திட்டங்களுக்கும், பெண்களுக்கு சொத்துரிமை போன்ற பல்வேறு திட்டங்கள் என்பது இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். திமுக அரசால் கொண்டு வரப்படும் சட்டங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்பட அளவிற்கு வலிமையாக இருப்பதாகவும், உள் இடஒதுக்கீடு தொடர்பாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே உதாரணம் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசால் அரசியலில் சட்ட ஆபத்து என்பது ஏற்பட்டு இருப்பதாகவும், ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அதே போல சோசியலிசம் போன்ற அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை தகர்க்கும் முயற்சியில் மோடி அரசு தீவிரமாக ஈடுபட்டு இருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதற்கு எதிராக தான் இந்தியா கூட்டணி அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவதாகவும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு அனைத்து அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்களில் அரசு சட்டத்தின் முறையாக வாசிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டி இருப்பதையும் தற்பொழுது அறிக்கையின் மூலமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தொடர்ச்சியாகவே திமுக ஆட்சி வந்த பிறகு பல்வேறு சட்ட திருத்தங்களை செய்திருப்பதாகவும், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா ஆகியவற்றை கடுமையாக எதிர்த்து நாடாளுமன்றத்தில் போராடி வருவதாகவும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய புதிய குற்றவியல் சட்டங்களை திமுக சட்டத்துறை தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும், மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அரசில் திருத்தங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டி தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி செலினா.